கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். ஏசாயா 3:19. ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும், ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும். ஆம், இங்கு இருக்கிற அணிகலன்களில் ஒரு புதுமையான அணிகலனை குறித்து பார்க்கிறோம். அந்த ஏசாயா 3:19 சொல்லுது அஸ்த கடகங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அஸ்த கடகங்கள் என்றால் என்ன? இந்த அஸ்த கடகங்கள் என்பது எதை குறிக்கிறது? இந்த அஸ்த கடகங்களை அன்றைக்கு இருந்த ஆண்கள் அணிவார்களா, பெண்கள் அணிவார்களா? இந்த அஸ்த கடகங்களை சரீரத்திலே எந்த இடத்திலே அணிவது? இந்த அஸ்த கடகங்கள் அணிவதனால் கிடைக்கிற நன்மை என்ன? இந்த அஸ்த கடகங்களுக்குள் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி மாபெரும் தீர்க்கதரிசியாயிருந்து 4000 வருஷம் 6000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற இயேசுவை குறித்தெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்னவர் ஏன் அற்பமான இந்த அஸ்த கடகத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணும்? அவ்வளோ தீர்க்கதரிசியின் வாயில உலகத்தின் எவ்வளோ பெரிய பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண அஸ்த கடகத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார் என்றால் அதனுடைய மேன்மை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த அஸ்த கடகங்களை குறித்து ஒரு சில புள்ளி விவரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த அஸ்த கடகங்கள் என்கிற இந்த வார்த்தை வேதத்தில் இருக்கிற 66 புத்தகத்துல 4 புத்தகத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. மீதம் 58 புஸ்தகத்துல கர்த்தர் நல்லவன் 62 புஸ்தகத்துல இந்த பெயர்கள் சொல்லப்படவில்லை. 4 புஸ்தகங்கள் மட்டும்தான். அப்போ இந்த அஸ்த கடகங்களை குறித்து சொல்லப்படுகிற அந்த 4 புஸ்தகங்கள் எது என்று கேட்டால், முதலாவதாக நம்பர் 1 யாத்திரையாகமம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்துல இந்த அஸ்த கடகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதாக என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 50வது வசனத்தின்படி என்னாகமத்தின் புஸ்தகத்துல இந்த அஸ்த கடகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி 2 சாமுவேலின் புஸ்தகத்துல இந்த அஸ்த கடகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19 மற்றும் 22வது வசனங்கள் 23வது வசனத்தின்படி இது ஏசாயாவின் புஸ்தகத்துல 4ஆவதாய் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 4 இடத்துல 4 புஸ்தகத்துல 4 அதிகாரத்துல 4 சம்பவத்துல 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு விளக்கத்தை, இவ்வளவு புள்ளி விவரங்கள் அந்த அஸ்த கடகத்துக்குள் அடங்கி இருக்கிறது. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து போகலாம். இந்த அஸ்த கடகத்தை குறித்து தேவனுடைய செய்திக்கு முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மன்னிக்கணும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன்.
பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தேன் என்றான். இந்த அஸ்த கடகங்களை யார் அணிவார்கள் என்று இந்த 2 சாமுவேல் 1:10 அழகாய் சொல்லுகிறது. ஆண்கள் அணிகிறது தான் இந்த அஸ்த கடகங்கள். இரண்டாவதாக இந்த அஸ்த கடகங்களை யார் அணிவார்கள் என்று சொன்னால், ராஜாக்களும் ராஜாக்களுக்கு ஏற்ற அந்தஸ்திலும் இருக்கிறவர்கள் தான் இந்த அஸ்த கடகங்களை அணிவார்கள். அப்போ இதை ஆண்கள் அணிவார்கள். இரண்டாவதாக கர்த்தர் நல்லவன், ராஜாக்களும் ராஜ அந்தஸ்தில் இருக்கிறவர்களும் இதை அணிவார்கள். மூன்றாவதாக இந்த அஸ்த கடகத்தை ஒரு ஆண் தன்னுடைய சரீரத்திலே எந்த இடத்திலே அணிவான்? இடுப்பிலே அணிவானா, உள்ளங்காலிலே அணிவானா, நெகத்திலே அணிவானா, விரலிலே அணிவார்களா, நெற்றியில அணிவார்களா, எங்கு அணிவார்கள் என்று கேட்டால் இந்த 2 சாமுவேல் 1:10 சொல்லுகிறது. ஓ சோத்திரம், அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு என்று பாருங்க. புயத்தில் இருந்த அஸ்த கடகம். அப்போ இங்கு இந்த அஸ்த கடகத்தை எங்கு அணிகிறார்கள்? புயத்திலே அணிகிறவர்களாய் இருந்தார்கள். இந்த புயம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த புயம் எதற்கு இணையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 136:12. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப புயம் என்றால் என்ன? புயம் என்பது எதை குறிக்கிறது? பலத்த கைக்கு பேர்தான் புயம் என்ற அர்த்தம். அப்போ இந்த அஸ்த கடகத்தை முதலாவது ஆண்கள் அணிகிறவர்களாய் இருக்கிறார்கள், இரண்டாவது ராஜாக்கள் அணிகிறவர்களாய் இருக்கிறார்கள், மூன்றாவது ராஜாவுக்குரிய ஸ்தானத்தை போன்ற அந்த உயரத்தில் இருக்கிறவர்கள் அணிகிறவர்களாய் இருக்கிறார்கள், நான்காவதாக அதை புயத்திலே சோத்திரம் கையிலே அணிகிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த கை நல்ல ஓங்கின கைகளாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இங்கு சோத்திரம் அந்த 2 சாமுவேல் 1:10 பார்க்கும்போது சவுல் என்கிற ராஜா அவன் சோத்திரம் ஈட்டியை நட்டு அதிலே விழுந்து, அதாவது தற்கொலை செய்து மரித்து போகிறான். அப்போதான் அந்த வழியா வருகிற ஒரு மனுஷன் அவருடைய புயத்தில், சவுல் ராஜாவுடைய புயத்தில் இருக்கிற அஸ்த கடகத்தை எடுக்கிறார். இப்போ இந்த அஸ்த கடகம் முதலாவது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இங்கு செத்து கிடப்பது சாதாரணமானவன் அல்ல, அவன் ஒரு ராஜா. அதை நீங்கள் மறக்க கூடாது. சவுல் என்கிற ஒரு ராஜாவே செத்து போய் கிடக்கிறான். இது எதை குறிக்கிறது தெரியுமா? நான் சொல்லுவதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுவீர்கள் என்று எனக்கு தெரியல, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அஸ்தகடகத்தை அணியக்கூடிய அந்தஸ்திலிருந்து ஒரு ராஜாவின் அபிஷேகம் பெற்ற சவுல் செத்து போய் கிடக்கிறான். இது எதை குறிக்கிறது? இந்த கடைசி காலத்துல, கடந்த நாட்களிலே ராஜாவை போல இருந்தவர்கள், ராஜாவை போல ஆண்டவர்கள், ராஜாவை போல பெயர் பெற்றவர்களாய் இருந்த பல ஊழியக்காரர்கள், பல போதகர்கள், பல தீர்க்கதரிசிகள், பல சுவிசேஷகர்கள், பல அப்போஸ்தலர்கள், ஒரு காலத்துல ராஜாவை போல இருந்தவர்களுடைய ஊழியங்களும் அவருடைய சரீரங்களும் இன்னைக்கு செத்து போய் கிடக்கிறது. இதுதான் இங்கு சொல்ல வேண்டியதான உண்மையான அடிப்படையின் தாற்பயமான சத்தியம்.
அவர்களுக்கென்று ஒரு படை இருந்தது. அவர்களுக்கென்று அப்னேயர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஸ்தோத்திரம் ராஜ்யம் இருந்தது. அவர்களுக்கென்று பட்டங்கள் ரெவரண்ட் இருந்தது, டாக்டர் இருந்தது, பிஷப் இருந்தது, பாஸ்டர் இருந்தது, ரிட்டர்ட் இருந்தது, ஐயா இருந்தது, ஸ்தோத்திரம் என்னென்னவோ பட்டங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த சவுல் அஸ்த கடகத்தை அணிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு நான் ஒரு ராஜா என்று சொல்லக்கூடிய வேண்டிய சவுல் இங்க எப்படி இருக்கிறான்? செத்து போய் கிடக்கணும். ஐயகோ ஐயகோ, இன்னைக்கு நிறைய வல்லமையான ஊழியக்காரருடைய ஆவி செத்து போயிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய வல்லமையான ஊழியக்காரருடைய ஆத்மா செத்து போயிருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரருடைய வல்லமையான கிரியைகள் செத்து போயிருக்கிறது. நான் ஊழியக்காரர்களை மட்டும் சொல்லவில்லை, வெளிப்படையாய் சொல்லுகிறேன். கடந்த காலத்திலே ராஜாத்தியை போல இருந்தவர்களும் ராஜகுமாரத்திகளாய் இருந்தவர்களும் நான் சீயோன் வாசி, நான் எருசலேமின் வாசி என்று சொன்ன ஸ்திரீகளும் சகோதரிகளும் கூட இன்றைக்கு தங்கள் ஜீவியத்திலே, தங்கள் கிருபையிலே, தங்கள் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திலே, அலங்காரம் எண்ணப்பட்ட தேவனுடைய அனுக்கிரகத்திலே கூட இன்றைக்கு பலர் செத்து போய் கிடக்கிறார்கள். சரீரம் இருக்கிறது, செத்தாலும் ராஜா என்கிற பெயர் இருக்கிறது, ஆனால் சவுலுக்குள் உயிர் இல்லையே. இன்றைக்கு உயிரற்ற சீயோன் குமாரத்திகளும் ஜீவனற்ற எருசலேம் ஸ்திரீகளும் தான் இன்னைக்கு நிறைய பேர். அஸ்த கடகங்களை அணிந்தால் நீ வந்து என் புயத்தை அசைத்து பார் என்று அர்த்தம். என் புயமே ஓங்கின புயம், நீ என்னை தொட முடியாது. நான் கையை நீட்டினால் உன்னுடைய கழுத்து துண்டாகும் என்று சொல்லப்படுவதற்கு பேர்தான் புயம் என்ற அர்த்தம். அப்படி ஒரு வைராக்கியமாயிருந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்திலே செத்து போய் கிடக்கு. ஆனால் சவுல் செத்ததை குறித்து எனக்கு கவலை கிடையாது. சவுல் செத்து பெற்றானே என்று சொல்லி எனக்கு வருத்தம் கிடையாது. ஒரு போதகனாய், வேதத்தை போதிக்கிறவனாய், ஒரு தீர்க்கதரிசியாய் எனக்கு என்ன கவலைன்னாக்கா, அந்த ராஜாவுடைய புயத்திலிருந்த அஸ்த கடகத்தை அந்த பக்கம் வந்த ஒரு வழிபோக்கன் எடுத்துக் கொள்ளுகிறான் ஐயா. அவன் அதை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்ட தாவீதுட்ட ஓடி போய், இந்த பாருங்க சவுலுடைய அஸ்த கடகம், அவன் ஈட்டியிலே விழுந்து விட்டான், அவன் பிழைக்க மாட்டான் என்று நான் அறிவேன், அதனால் அவனை கொன்று போட்டான். அந்த வசனம் எல்லாம் இருதயத்தை பிளக்கிற வசனம். அந்த 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஆவியின் அபிஷேகம் உள்ளவர்கள் வாசித்து பார்த்தால் ஐயோ, கண்கள்ல ரத்த கண்ணீர் தான் வர வேண்டும் அந்த வாசனத்தை வாசிக்கிறவன். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலைமே முடியையும், அதாவது கிரீடத்தையும், அவருடைய புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டேன். இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு காலத்துல வல்லமையாய், கிருபையாய், மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட போதகர்கள், ஊழியக்காரர்கள், சகோதரிகள் இன்றைக்கு ஆவியிலே செத்து போய் ஆத்துமாவிலே ஜீவன் இல்லாதவர்களாய் கடக்கிறபடினால் உங்களை பார்த்து மற்றவர்கள் ஈனமானவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு பின்பாய் வந்த வழிபோக்கர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஊழியம் இனி பிழைக்காது பாஸ்டர், அந்த ஊழியக்கார் இனி எழுப்ப மாட்டா பாஸ்டர், அவங்க இனி பிழைக்க மாட்டாங்க பாஸ்டர் சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் பிழைக்க மாட்டார் என்று அறிந்து நான் பக்கத்தில் போய் நின்றேன். என்ன தைரியம் பாருங்க!
இதே சவுல் உயிரோடு இருக்கும்போது, கையிலே பட்டயத்தை பிடித்திருக்கும் போது, அஸ்தகடகத்தை அணிந்திருக்கும் போது, இவனால் போய் சவுலுக்கு பக்கத்துல நிற்க முடியுமா? முடியாதே. இன்றைக்கு அவனுக்கு இந்த சவுலுக்குள் ஆவி வெளியே போய்விட்டது. அதனால் அஸ்த கடகங்கள் அந்தோ பரிதாபம் கீழே விழுந்து விட்டது. என்றைக்கு உங்க அபிஷேகத்தை இழக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்குரிய கர்த்தருடைய கிருபைகளையும் நீங்க இழந்துடுவீங்க. என்றைக்கு கர்த்தருடைய ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறதோ அன்றைக்கே உங்க பலனும் உங்களை விட்டு போய்விடும். ஆனால் அந்த இடத்துக்கு இன்னொருவன் அல்லது இன்னொருத்தி வருவா. அவங்க யாருனாக்கா, அவர்கள் யுத்தத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, ராஜாக்களும் பிரபுக்களும் அல்ல, தப்பி பிழைப்பதற்காக ஓடுகிறவர்கள். அவங்க சவுலை பார்த்து சொல்றாத மனுஷன் அவர் பிழைக்க மாட்டார் என்று நிச்சயமா எனக்கு தெரியுது. இன்னைக்கு ஒரு கூட்டம் யூடியூபிலும் பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் வாட்ஸ்அப்பிலும் மெசஞ்சரிலும் மெசேஜிலும் ஒரு கூட்டம் உலாவிக் கொண்டே இருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு ஊழியமே ஒரே ஒரு ஊழியம்தான். இந்த ஊழிய விளங்காது, இந்த போதகர் விளங்க மாட்டார், இந்த விசுவாசி நினைக்க மாட்டார், இவங்க பாட்டு சரி கிடையாது, அவங்க பிரசங்கம் அடிப்படை கிடையாது, இவங்க நோக்கமே தப்பானது, அவங்க ட்ரெஸ் போட்டா தப்பு, காணிக்க வாங்கின தப்பு, மேடையில பேசினா தப்பு, லைட்டை போட்டா தப்பு, ஜோம் பண்ணா தப்பு, கண்ணீர் விட்டா தப்பு, எல்லாத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் பிழைக்க மாட்டார்கள் என்று. இந்த செய்தியை கேட்கிற எனக்கன்பான தேவச்சனமே, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? கர்த்தருடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற புயத்திலே அணியக்கூடிய அஸ்த கடகங்களை நீங்கள் அணிந்திருக்கிறீர்களா? அந்த அஸ்த கடகங்கள் உங்களுடைய புயமாகிய ஓங்கிய கையில இருக்கிறதா? அல்லது சவுலுடைய அஸ்த கடகங்கள் கீழே விழுந்ததை போல கீழே விழுந்து விட்டதா? அந்தோ பரிதாபம். அந்த அஸ்த கடகத்தை வேறொருவன் எடுத்துக்கொண்டு விட்டான். வேறொருவன் எடுத்துக்கொண்டு விட்டான். எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவே, பிற்பாடு அவருடைய தலையின் மேல் இருந்த முடியையும் அந்த கிரீடத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு பரிதாபம்! அப்ப இங்க முதலாவது அஸ்த கடகம் என்பது சவுல் தன்னுடைய ஜீவியத்திலே கிருபையையும் அபிஷேகத்தையும் இழந்து போனதை காண்பிக்கிறார். கொடுக்கப்பட்ட அலங்கார பொருளாகிய அஸ்த கடகத்தை கீழே விழப்பண்ணினதாயிருக்கும். இதே சம்பவத்தை தான் நீங்க புதிய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். அங்கு வேற ஒரு அஸ்த கடகம். அது என்ன அஸ்த கடகம்? இயேசு கிறிஸ்துவுக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அதிலே சோத்திரம் கர்த்தர் நல்லவன், யூதாஸ் என்கிற ஒரு அப்போஸ்தலனும் இருந்தான். அவனுக்கு பேர் அப்போஸ்தலன் தான். அவனுக்கு ஒரு அஸ்த கடகத்தை ஆண்டு கொடுத்திருந்தார். என்ன அஸ்த கடகம்? காணிக்கைகளையும் வருமானத்தையும் பணத்தையும் சுமக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தான். அதுதான் அவனுடைய அஸ்த கடகம். ஒரு நாள் வந்தது, அவன் கையில இருக்கிற பணப்பை பத்தாது, அதுல இருக்கிற பணம் பத்தாது, தனக்கென்று ஒரு பணத்தை தனியா சேமிக்கணும் அப்படின்னு யோசித்த அவன், கர்த்தர் நல்லவே, இந்த சவுல் எப்படி தாவீதை துரத்தினானோ அதே போல் யூதாஸ் காரியத்து அன்றைக்கு இருக்கிற பிரதான ஆசாரிகளை திரட்டி போய் ஆலோசனை கேட்டான். முடிவு என்ன ஆனது தெரியுமா? சவுல் தன்னுடைய ஈட்டியை நட்டு தானே தற்கொலை பண்ணினதை போல இந்த யூதாஸ் காரியத்து அவன் இருந்த பட்டணத்துல அவனே தூக்கு போட்டு செத்தான். சவுலுடைய புயத்தில் இருந்த அஸ்த கடகங்கள் கீழே விழுந்ததை போல இந்த யூதாஸின் கையில் இருந்த பணம் தூக்கி எறியப்பட்டது. சவுலும் மறைத்தான்,
யூதாசும் மறித்தான். சவுல் ராஜ்யத்தை மட்டும் இழந்தான். ஆனால் யூதாசோ தேவனுடைய ராஜ்யத்தையே இழந்தான். இது எது இன்றைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது பிரபலியமான ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை நான் கொஞ்சம் கேட்க வேண்டியது வந்தது. அவர் நல்ல ஒரு ஊழியக்காரரா இருக்கிறபடினால் நான் அவருடைய செய்தியை கொஞ்சம் நின்று பேஸ்புக்ல கவனிச்சேன். அப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை அந்த ஊழியக்காரர் சொன்னார். உலகத்துக்கு மிகப்பெரிய வல்லமையான ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர், அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல. அவருக்கு என்ன இருக்க கிருபையிலேயே பெரிய கிருபை, அஸ்தகடகத்திலே பெரிய அஸ்தகடகம் என்னன்னாக்கா, மற்ற ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணா சுகமாகும், விடுதலையாகும். ஆனா இந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணா எல்லாமே புதுசா உண்டாகுமா. ஒரு நாக்கு இல்லாதவங்களை கூட்டு வந்து இயேசுவின் நாமத்தில் நாக்கு வெளியே வரட்டும் அப்படின்னாக்கா, நாக்கே இல்லாதவங்களுக்கு புதுசா அந்த செகண்ட்ல நாக்கு உண்டாகும். தூம்பி போன கை, தூம்பி போன கால் இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா கால் கிடையாது. அவங்கள கூட்ட கை வச்சு சோத்திரமான ஒரு ஜோமனாக்கா அந்த உடம்புல புதுசா காலே உருவாகும். எல்லாரும் பார்க்க கை கட 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 கை உண்டாகி அப்படியே வளர்ந்து கீழே தொங்கும். கண்ணு இல்லாதவங்களுக்கு அப்படியே கண்ணு விழி உண்டாகிறது, கண்ணு பார்வை உண்டாகிறது, கண்ணு அந்த ஐ பால் அந்த கண் கருப்பு விழி உண்டாகுது. அப்படி நேருக்கு நேரு அவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர், உலகின் மிகப்பெரிய அற்புத சுகமளிக்கும் ஊழியக்காரர். அவருக்கு பிரெயின்ல கேன்சர் வந்து, மூளையில புற்றுநோய் வந்துச்சு, பிரெயின் கேன்சர். இப்ப இதை ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அவருடைய உடன் ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. பிரெயின்ல கேன்சர் வந்து கடைசியில அவர் பிழைக்கவே மாட்டார், இந்த சவுலுக்கு சொல்லும் போது அவர் பிழைக்க மாட்டார் என்று நிச்சயம், இனி இந்த ஊழியக்காரர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா இவர் தாழ்த்தி விழுந்து அழுது கதறி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து எப்படியோ பெரிய போராட்டத்தை போராடி மரணத்திலிருந்து திரும்பி வெளியே வந்தார். அப்போ ஒரு முன்னணி சோதரம் டிவி நிறுவனத்தினர் வந்து அவர்கிட்ட பேட்டி காண்றாங்க. நீங்க அவ்வளோ பெரிய அப்போஸ்தலர், உலகத்தின் மிக சிறந்த தெய்வீக சுகமளிக்கும் வரம் பெற்றவர்கள், நீங்க சொன்னா மூக்கு வருது, நீங்க சொன்னா கை வருது, நீங்க சொன்னா கால் முளைக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு உங்களுக்கு ஏன் பிரெயின் கேன்சர் வந்தது? அப்பதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அதை பிரசங்கத்துல இன்னைக்கு நான் கேட்டபோது ரொம்ப தொடப்பட்டேன். அவர் சொன்னார், உண்மைதான், நீங்க கேட்கிற கேள்வி உண்மைதான், நல்லா ஊழியம் பண்ணேன், நிறைய பல லட்சம் பேருக்கு சுகம் கொடுத்தேன், நிறைய பேருக்கு சரீர அவயவங்கள் உண்டாச்சு, உறுப்புகள் உண்டாச்சு, சரீரம் உண்டாச்சு, ரத்த குழாய் எல்லாம் உண்டாச்சு. ஆனா ஒரு கட்டம் வந்த போது ஊழியத்துல ஒரு தொய்வு, ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு தொய்வு வந்தது. அந்த பிரச்சனையும் தொய்வு வந்த உடனே என்னால முன்பு போல ஓட முடியல, முன்ன மாதிரி தீவிரமா இருக்க முடியல, அப்படியே சோர்ந்துட்டு. சோர்ந்த கொஞ்ச நாட்கள்ல என் வீட்டுக்கு யாராவது வந்தா எல்லாரும் குறித்து நான் பேசிட்டு இருக்கேன், எல்லா ஊழியக்காரர்கள் குறித்து, எல்லா ஸ்தாபனத்தை குறித்து, எல்லா சுதந்திரம் அவங்க செய்யற காரியங்களை குறித்து பேசிட்டு இருக்கேன். அது என்னுடைய பொழுதுபோக்கா மாறி திடீர்னு தான் எனக்கு இந்த பிரெயின் கேன்சர் வந்தது, தகவல் வந்தது. அப்ப ஆண்டோட சமத்தில் உட்கார்ந்து அழுது, பிழைக்க மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆண்டு கேட்ட பிழைப்பனா இல்லையா, நான் என்ன தவறு செய்து கேட்டேன். அப்பதான் கர்த்தர் சொன்னார், நீ மற்றவர்களை உட்கார்ந்து சுதந்திர படி அளக்கிறதும், மற்றவர்களை அளவீடு பண்ணுகிறதும், மற்றவர்களை குறை சொல்லி கொண்டுதான், அந்த பாவம் தான் இன்றைக்கு உன் தலையில இந்த கேன்சர். அதுக்கு அன்னைக்கு அழுது ஒப்பு கொடுத்து, இனி என் வாயினால ஒருவரை குறித்தும் பேச மாட்டேன், யாரை குறித்து தலையிட மாட்டேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்தார்.
ஆனால் அவளுடைய பேட்டியை முழுசா பார்த்தப்போ நான் ரொம்ப பரிதாபப்பட்டேன். முன்பு இருந்த அந்த வல்லமை இப்ப இல்லை, முன்பு இருந்த அந்த வேகம் இப்ப இல்லை. ஆனா ஊழியக்காரா இருக்காரு, ஆனா ஊழியம் செய்யறாரு, ஆனா கூட்டத்தை நடத்துறாரு, ஆனா முன்ன வர கூட்டம் முன்ன வர கிரிய இப்ப இல்லை. ஏன் சொல்றேன்? அஸ்த கடகங்கள் என்பது கர்த்தர் உங்க பிரியத்திலே அணிவதற்கு கொடுத்திருந்ததானே நல்ல ஒரு பலனுக்குரிய ஆயுதம். அது ஒரு அலங்கார அணிகள். அது இருந்தாலே ராஜ அபிஷேகம் உங்க மேல இருக்கும், அது இருந்தாலே ராஜ மேன்மை உங்க மேல இருக்கும். ஆனா இன்றைக்கு பலர் ஜீவனை இழந்திருக்கிறார்கள், அஸ்த கடகங்களை இழந்திருக்கிறார்கள். சம்பந்தமே இல்லாத உடன் ஊழியக்காரனும் சம்பந்தமே இல்லாத சொந்தக்காரர்கள் வந்து உங்க ஊழியத்தின் பொருட்களை, விசுவாச பொருட்களை, வீட்டில் இருக்கிறதை அள்ளிட்டு தெரியாமல் திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. காரணம் என்ன? அந்த அஸ்த கடகத்தை இழந்த அனுபவம். முதலாவது அஸ்த கடகம் இங்க சவுலுடைய ஜீவியத்துல அவன் விழுந்து போகிற அனுபவத்தை குறிக்கிறது. அவன் ஜீவன் எடுபட்டு போனதை காண்பிக்கிறது. ஆனா ஒன்றே ஒன்று சொல்லு, பழைய ஏற்பாட்டிலே மரித்தால் உயிரோடு எழும்புவது கடினம்தான். சில எழும்பி இருக்கிறார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டில் இயேசுவே மரித்தவர் தான். அவர் ஒன்றும் உயிரோடு இருந்தவர் கிடையாது. அவரும் மரித்தவர் தான், அவரும் அடக்கம் பண்ணப்பட்டவர் தான். ஆனால் அந்த மரித்து போன அந்த இயேசு எப்படி மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தாரோ அதே ஆண்டவர் உங்களை எழுப்ப ஆயத்தமாயிருக்கு. உங்க அஸ்த கடகங்கள் எங்கே என்று பாருங்கள். அது பணமாயிருக்கலாம், அது காணிக்கையாயிருக்கலாம், அது கிருபையா இருக்கலாம், அது தாளந்தா இருக்கலாம், அது அபிஷேகமா இருக்கலாம், அது அழைப்பா இருக்கலாம், அது கற்றுக் கொடுத்த மகிமையா இருக்கலாம். எந்த அஸ்த கடகத்தை கீழே போட்டு அதை தேடுங்க, அதை எடுத்து மீண்டும் உங்களை அணிந்து கொள்ளுங்க. லூக்கா 15 கடைசி சொல்லுது, அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான். இந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கு, மீண்டும் உயிர்ப்பித்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார், மீண்டும் உயிர்ப்பித்து உங்களோடு இருக்க வல்லவராயிருக்கிறார். அந்த அஸ்த கடகத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக இந்த அஸ்த கடகம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 23வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலைமுக்காடுகளையும் கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பாட்டாக்களையும் உரிந்து போடுவார். அல்லேலூயா. இங்கு இரண்டாவதாக ஒரு அஸ்த கடகத்தை பார்க்கிறோம். இது எந்த அஸ்த கடகம்? உரிந்து போடப்பட்ட அஸ்த கடகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அந்த உரிந்து போடப்பட்ட அஸ்த கடகம், இந்த உரிந்து போடப்படுதல் என்பது என்ன? இந்த உரிந்து போடப்படுகிற அனுபவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை வேதத்தில் இருந்து, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். எசேக்கியேல் 29:18. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோல் பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று. ஆனாலும் அவன் தீர்வுக்கு விரோதமாக செய்த ஊழியத்தினால் அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. அல்லேலூயா. அஸ்த கடகத்திலே இங்க இரண்டாவது ஒரு அஸ்த கடகத்தை பார்க்கிறோம்.
உரிந்து போடப்படுகிற அஸ்த கடகம். அது என்னையா உரிந்து போடப்படுகிற அஸ்த கடகம்? அது நான் சொல்லணும்னா, முதலாவது ஒன்றை சொன்னேனே, பவுலுடைய அஸ்த கடகம் கீழே விழுந்து கிடந்தது என்று. அதை விட இது பயங்கரமானது. அதாவது அவன் செத்ததுனால அங்கே விழுந்தது. ஆனா இங்கு இந்த எசேக்கியேல் ஸ்தோத்திரம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க வேலை செய்யறாங்க, கடினமா வேலை செய்யறாங்க, எழும்புறாங்க, பொண்டாட்டியோட பிள்ளையோட ரொம்ப நேரம் செலவழிக்க முடியல, துண்ட காணும் துணிய காணுன்றாங்க, உடனே ஏதோ ஒண்ணு எடுத்து உடுத்துறாங்க, கிடைக்கிற ஒண்ணு கையில தூக்குறாங்க, நேர வேலைக்கு போயிடறாங்க. பகலெல்லாம் வேலை, காலையில வேலை, மத்தியானத்துல வேலை, சாயங்காலத்துல வேலை, ராத்திரியில வேலை. இப்படி போய் 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 இப்போ அவங்க உடம்பு என்ன ஆயிருச்சு, தலை மொட்டையா போகுது. தலையில இருக்கிற மயிரெல்லாம் நரைச்சி போகுது, தலையில இருக்கிற முடியெல்லாம் அப்படியே கம்பி மாதிரி ஆச்சு. தேங்காய் தேய்ச்சாலும் அது மடங்க மாட்டேங்குது. அது நம்ம ஒரு பக்கம் நீங்க சீவிட்டு இந்த பக்கம் வர, அந்த பக்கம் பார்த்தா அது வேற ஒரு இடத்துல கூடு கட்டி நிக்குது. தலை முடிய அப்படி நரம்பு மாதிரி கம்பி போல ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது அவங்க தோள்பட்டையெல்லாம் அப்படியே பலத்தியமாயிடுச்சு. கைய உதற முடியல, காலை நீட்ட முடியல, நடக்க முடியல, வெயிட்ட தூக்க முடியல. இதெல்லாம் எதை காரிக்கிறது தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற அஸ்த கடகம் உரிந்து கொள்ளப்பட்டது. உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருந்தார், இவன் என்னுடைய மகன். யோவான் 1:12 படி, நான் என் அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்கிறேன் என்று உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இவள் என்னுடைய மகள் என்று உங்களுக்கு சில கிருபைகளை கொடுத்தார். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மீது பற்றுதல் வைத்து, மற்றவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, மற்றவர்களுக்கு காட்டின நயங்காட்டுதலுக்கு இணங்கி போனதுனால இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுடைய அஸ்த கடகத்தை உரிந்து கொண்டார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது கிடையாது. அந்த வசனம் சொல்லுது, இவர்கள் ஊழியம் செய்தார்கள், ஊழியம் செய்திருந்தோம் அவர்களுக்கு கூலி கிடைக்கலையா. என்ன பரிதாபம்! சோத்திரம், கடும் ஊழியம் செய்தார்கள். அந்த வசனம் பயங்கரமா சொல்லுது, கடும் ஊழியம். இன்றைக்கு சிலர் உபவாசம் பண்றாங்க, வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஜெபம் பண்றாங்க, வேலையில மாற்றம் இல்லை. பொருத்தனை பண்றாங்க, பிள்ளைகளுக்கு மாற்றம் இல்லை. காத்து இருக்கிறாங்க, பொறுமையா இருக்க முடியல. யாரும் ஜெபிக்கிறாங்க, ஆனா ஆலயத்துக்கு போறாங்க, ஆனா கிறிஸ்தவங்களா இருக்காங்க, ஆனா பைபிளை தூக்குறாங்க. எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிகள் அப்படி போயிட்டே இருக்குது. பட் நோ ரிசல்ட், எந்த விதமான பலனும் இல்லை. இதற்கு காரணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஸ்த கடகத்தை வைத்து நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை விட்டுவிட்டு, ராஜாக்கு நேபுகாத் நேச்சார் போன்ற ராஜாவுக்கும் தீரு போன்ற ராஜாவுக்கும் வேலை என்கிற ஊழியத்தை செய்ய போனபடினால் இன்றைக்கு உங்களுடைய அஸ்த கடகம் உரிந்து கொள்ளப்பட்டது, உரிந்து கொள்ளப்பட்டது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், எனக்கு ரொம்ப அந்த வசனத்தை வாசிக்கவே பரிதாபமா இருக்கு. ஆனா ஒரு உணர்வுள்ள இருதயம் வரணும், அதற்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 29:18, மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையின் இடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான். ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உறிந்து போய், தலையும் மொட்டையாயிற்று, தோள்பட்டையும் உறிஞ்சிருச்சுன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தின் மேனி என்று சொல்லக்கூடிய அந்த தோலின் அழகு கூட போயிடுச்சுங்க ஐயா. என்ன அழகா இருந்தீங்க, எவ்வளவு ரம்மியமா இருந்தீங்க. ஒரு காலத்துல அப்சலோம போல உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் ஒரு பழுதில்லாதவன் என்று 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் ஒரு பழுதில்லாது இருந்தீங்க.
ஒரு காலத்துல 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறபடி தாவீது அழகுள்ளவன், அவன் அழகிய கண்களும் சிவந்த மேனியும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்ததை போல இருந்தீங்க. ஓ, அவள் சுத்திரம் நல்ல சீயோன் குமாரத்திய போல முக்காடு போட்டுக்கிட்டு, உங்களுக்கு பின்னாடி தோழிகள் வந்துகிட்டு, ஒன்னா போய் பாட்டு பாடிக்கிட்டு, ஒன்னா சோத்திரம் பண்ணிக்கிட்டு, பொற்சரிகை அணிந்தவளை போல எப்போதுமே வெள்ளையும் சல்லையுமா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த தோலெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு அந்த பிரதிஷ்டையின் வஸ்திரத்தை காணோம். இன்னைக்கு அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்தை காணோம். இன்னைக்கு அந்த சிவப்பு தோலை காணோம். இன்னைக்கு அந்த அழகிய கண்ணை காணோம். இன்னைக்கு பழுதில்லாத சரீரத்தை காணோம். எல்லாமே ஓட்டை விழுந்திருக்கு, எல்லாமே உடச்சல் விழுந்திருக்கு, எல்லாமே பலவீனப்பட்டிருக்குது, எல்லாமே பலட்சியப்பட்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பிசாசு பண்ணிருச்சின்னு சொல்றீங்களா? இந்த விக்கிரகம் பண்ணிருச்சின்னு சொல்றீங்களா? சாத்தான் நான் வந்துட்டான்னு சொல்றீங்களா? நான் அடித்து சொல்ல வரேன், இதற்கு பிசாசும் சாத்தானும் விக்கிரகங்களும் அல்ல. ஓ, தேவன் தான் உறிந்து போட்டு அவர் கொடுத்த தூற்றுக்கோடையை நீங்கள் சரியாய் பயன்படுத்த. தூற்றுக்கொடையை கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? கோதுமையையும் பதரையும் தனித்தனியா பிரிக்கணும். இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற கிருபை அல்ல. தேவ பிள்ளையே, உங்களை நம்பி ஒரு அஸ்தக்கடகம் என்கிற தூற்றுக்கொடையை கொடுத்தாருனாக்கா நீங்க கோதுமையும் பதரையும் பிரிக்கணும். அதற்காக கூடைய மேல தூக்கணும். காத்து வர்ற பக்கமா சாய்க்கணும். கீழே விழுகிற தானியத்தை ஒரு பக்கமா சேர்க்கணும். பதற பறந்து போக விடணும். இவ்வளவு வேலை இருக்கு. எதையுமே செய்யாம கர்த்தரனை பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தரனை தாங்கிக் கொள்ளுவார், கர்த்தரனை சுமந்து கொள்ளுவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தரனை உடுத்துவார், கர்த்தரனை நடத்துவார். அவர் கைவிட மாட்டார். இந்த வெட்டி பேச்சும் வெதண்டாவாத விசுவாச வார்த்தைகளும் முதலாவது குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். வெட்டி பேச்சுத்தனமான அவநம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளா பயன்படுத்தாது. கர்த்தர் ஒரு தூற்றுக்கொடையை கொடுத்தார்னா அதை சரியா பயன்படுத்த. கர்த்தர் ஒரு அஸ்தகடகத்தை கொடுத்தார்னா அதை நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பட்டயத்தை இழந்து போன போர் வீரனை போல ஐயோ நீ உலாவி கொண்டிருக்கிறீர்களே, எந்த எதிரி வருவான், எப்போ குத்துவான், என்ன செய்வான்னு தெரியாம இருக்கீங்களே. இங்க 2வது அஸ்த கடகம் அந்த ஏசையா 3:23 சொல்லுகிறது, அவர் உறிந்து போடுவார். இந்த கடைசி காலத்துல தேவன் எல்லாரையும் பயன்படுத்துவது கிடையாது, எல்லாரையும் உபயோகிப்பது கிடையாது. தேவன் யாரு இடத்தில் என்னென்ன கிருபையை கொடுத்தாரோ, என்னென்ன தாழ்ந்து கொடுத்தாரோ, எந்தெந்த அழைப்பு கொடுத்தாரோ அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் கர்த்தர் கவனிச்சுட்டு இருக்காரு. அதுக்குரிய கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு. நீங்க நினைக்கலாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் நடத்துவாரு, அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார், அப்படி விட்டுருவாரு. இல்லைங்க, அவரை போல கணக்கு கேட்கிற ஒரு கணக்காளன் பூமியில வேற எந்த மனுஷனும் கிடையாது. எந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கூட அவரை போல கணக்கு கேட்க முடியாது. மரத்தை வச்சா தண்ணிய ஊத்த பார்ப்பார், தண்ணிய ஊத்துனாக்கா கனியை எதிர்பார்ப்பார். இல்லாட்டி சொல்லுவார் அதை வெட்டி போடுங்கன்றுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல வீட்டை கொடுத்திருக்கார் ஆண்டவர், கொண்டாட்டிய கொடுத்திருக்கார், புருஷனை கொடுத்திருக்கார், தாயை கொடுத்திருக்கிறார், அகப்பனை கொடுத்திருக்கிறார், சொந்தத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியக்கார கொடுத்திருக்காரு. இவ்வளவு கொடுத்திருந்தும் இது எல்லாம் சுத்தி இருந்தும் கர்த்தருக்காக பயன்படாத எத்தனையோ ஏசையாக்கள், எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்களே. உங்களுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உறிந்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையார், உறிந்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ முதலாவது அஸ்த கடகம் என்பது
சவுல் தன்னுடைய அஸ்த கடகத்தை கீழே போட்டு விட்டான். அவன் ஜீவனில்லாத அஸ்த கடகம். இரண்டாவது அஸ்த கடகம் தேவனால் உறிந்து கொள்ளப்பட்ட அஸ்த கடகம். மூன்றாவதாக இந்த அஸ்த கடகத்தை குறித்து ரொம்ப கிருபையுள்ள ஒரு வார்த்தையை நாம், இது எப்படிப்பட்ட அஸ்த கடகம் தெரியுமா? யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. யாத்திரையாகமம் 35 அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யாத்திரையாகமம் 35:22. மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகல பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். ஆமென். இங்கு மூன்றாவது ஒரு அஸ்த கடகத்தை பார்க்கிறோம். இந்த அஸ்த கடகத்துக்கு என்ன பேருனாக்கா, இந்த யாத்திரையாகமம் 35 அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது, இது பொன் ஆபரணங்களால் செய்யப்பட்டதான அஸ்த கடகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. அப்போ கர்த்தர் அல்லவன் இந்த பொன் ஆபரணங்கள் நிறைந்த சோத்திர அஸ்த கடகம். இந்த பொன் ஆபரணங்கள் என்றால் என்ன? இந்த பொன் ஆபரணங்கள் என்பது எதை குறிக்கிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பொன்னாபரணங்களை குறித்த அருமையான ஒரு விளக்கத்தை இங்கு பார்க்கலாம். யாத்திரையாகமம் 32 அதிகாரம் 2 மற்றும் 3. அதற்கு ஆரோன் அவன் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் நல்லவர். இங்கு மூன்றாவதாக ஒரு அஸ்த கடகத்தை பார்க்கிறோம். இந்த அஸ்த கடகத்துக்கு பெயர் பொன்னாபரணத்தின் அஸ்த கடகம். பொன் ஆபரணங்களால் செய்யப்பட்டது. இப்ப இந்த பொன் ஆபரணத்தினால் செய்யப்பட்ட அஸ்த கடகம் யார் உடுத்துகிறது என்று சொன்னால், சொத்திரம் ஸ்திரீகள் உடுத்துவது. இந்த ஸ்திரீகள் இந்த பொன் ஆபரணத்தினால் செய்த அஸ்த கடகத்தை தங்கள் சரீரத்துல எந்த இடத்துல மாட்டுவார்கள், எந்த இடத்துல சொத்திரம் அணிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னால் காதுகளில் என்று அந்த யாத்திரை 32:2 சொல்லுகிறது. காதுகளில் அவர்கள் மாட்டிக்கொள்ளுவார்கள். 3ஆம் வசனம் சொல்லுது. அப்போ இங்கு மூன்றாவது அருமையான ஒரு அஸ்த கடகத்தை பார்க்கிறோம். இது பொன் ஆபரணங்கள். இந்த பொன் ஆபரணங்கள் எதை குறிக்க தெரியுமா? பொன் அணிகளை குறிக்கிறது. யாத்திரையாகமம் 32:2-3 சொல்லுது பொன் அணிகள். இந்த பொன் அணி என்றால் என்ன அர்த்தம்? சூத்திரம், அங்க இருக்கிற ஒரு தங்கம், இங்க இருக்கிற ஒரு வைரம், இங்க இருக்கிற ஒரு பவளக்கல்லு, இப்படி இருக்கிற ஒரு வெள்ளக்கல்லு, இப்படி சூத்திரம் நல்ல ஒரு வெள்ளி, எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்திலும் ஒவ்வொன்னா மாட்டி அதை வரிசைப்படுத்துவாங்க. வரிசைப்படுத்தி அந்த வரிசைய அழகா ஒரு ரிங்கு மாதிரி செஞ்சு அந்த ரிங்க தூக்கி கழுத்துல அணிந்து கொள்ளுவாங்க. நினைக்கணும், காதிலே அணிந்து கொள்ளுவாங்க. இதுதான் பெண்கள் அணிகிறதான அஸ்த கடகங்கள். காதுகளில் அணிகிற பொன் அணி என்கிற காது. இதுல அழகான வார்த்தை பாருங்களேன். இந்த அஸ்த கடகத்துக்கு 2 அற்புதமான பெயர். ஒன்று பொன் ஆபரணத்தினால் செய்யப்பட்ட அஸ்த கடகம், 2வது பொன் அணிகலன்களால் செய்யப்பட்ட அஸ்த கடகம். இப்ப இந்த பொன் ஆபரணம் என்பது எதை குறிக்கிறது? தங்கத்தினால் செய்ததான ஒரு ஆபரணம், தங்கத்தினால் செய்த ஒரு அஸ்த கடகம். அப்போ பொன் அணிகள் அப்படின்னாக்கா, ஒருத்தி தங்கத்தினால் செய்த அஸ்த கடகத்தை செஞ்சு காதுல மாட்டிக்கிறா, இன்னொருத்தியோ தங்கத்தோடு கூடிய வெள்ளியையும் பொன்னையும் ஓப்பீரின் தங்கத்தையும் கற்களையும் சேர்த்து
அதுவே ஒரு அஸ்த கடகத்தை செஞ்சு அதை அலங்காரம் பண்ணி அதை காதில் மாட்டிக்கிறோம். இப்போ இங்க சத்தியம் என்ன? இந்த மூணாவது அஸ்த கடகம் எதை குறிக்கிறது? முதலாவது பொன் ஆபரணங்கள். இந்த பொன் ஆபரணங்கள் என்பது என்ன? நல்ல கவனிக்கணும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுத்த பொன்னாகத்தான் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நாளும் எல்லா இடத்திலும் எல்லாருக்கு முன்பும் எப்போதும் சுத்த பொன்னாக விளங்குவது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதை கர்த்தர் வாஞ்சிக்கிறவராயும் இருக்கிறார். அப்ப அந்த சுத்த பொன் உங்களிடத்தில் இருக்கிறதா? வாசிக்கிறேன். சுத்த பொன்னை குறித்த அற்புதமான ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 21 வசனம். வெளிப்படுத்தல் 21:21. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. இங்கே இந்த பொன் ஆபரணத்துக்கும் பொன் அணிகளுக்கும் அழகான ஒரு விளக்கத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 21:21 சொல்லுகிறது, ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. எப்படி ஒவ்வொரு முத்து என்று சொல்லப்படுகிறதோ அதே போல இந்த பொன் ஆபரணம் என்பது வெள்ளியை போல நெருப்பிலே சுட்டு நல்ல உருக்கி அதுல தங்கத்தை பளபளப்பாக்கி அதை தட்டாருடைய கையிலே கொடுத்து தட்டி அதை ஒரு வடிவமாக்கி அதற்கு பின்பு அதில கயிற்றை கட்டி அதை காதிலே கோர்த்து கொள்வது, காதிலே அணிந்து கொள்வது. இப்ப நம்முடைய ஜீவை எப்படி இருக்கணும்? இந்த பொன்னை போல விலையேற பெற்றதாய் இருக்க வேண்டும். இந்த பொன்னை போல ஒரு தனித்துவம் வாய்ந்ததா இருக்கணும். 10 1 11 அத்தோடு இது ஒன்று என்று இருக்கக்கூடாது. இங்க ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரரோ ஒரு ஊழியக்காரியோ ஒரு விசுவாசியோ வர்றாங்க. அந்த குடும்பத்துல வேற யாருமே ரசிக்கப்படல. அந்த குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்க. நல்லா கவனிங்க. அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரரோ ஊழியக்காரியோ யாரோ ஒரு கிறிஸ்தவம் வர்றாங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போல நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பொன் ஆபரணம் என்பதை விளங்க காட்டி, அந்த வீட்டுல 8 பேர் இருக்காங்கன்னா அந்த 8 பேர்ல 7 பேர் வேற மாதிரி இருக்கணும். ஆனா உங்களுடைய நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய முகம், உங்களுடைய கிரியை தேவனுக்காக நிக்கிற விலையேறப்பட்டதை போல காணப்படுறோம். ஆனா இன்னைக்கு அந்தோ பரிதாபம், நான் பார்த்து துக்கப்படுற காரியம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள், அந்த வீட்டில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், கோபப்படுறவங்க கூட டீசென்டா இருக்கிறாங்க, டிசிப்ளினா இருக்காங்க, கியூட்டா இருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க, அழகா இருக்காங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சில ஊழியக்காரர்களை கூட பார்த்தாக்கா அந்த வீட்டிலே அவலட்சணமா இருக்கிறார். இன்னைக்கு காலையில பகல்ல டீ ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்போ நான் இருக்கிற ஊர்ல இருக்கிற அதே ஊர்ல இருக்கிற இன்னொரு ஊழியக்காரர். அப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் திடீர்னு அவரை டீ ஷாப்ல பார்த்தேன். நான் உட்காந்துருக்க பார்த்துட்டு பாஸ்டர் பிரைஸ்ல வேகமா பக்கத்துல வந்தார். அவர் தூரத்துல வரும்போதே பார்த்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னன்னாக்க அவர் ஒரு போதகர், கத்திக்கு பாஸ்டர், தலையில எண்ணெய் இல்லை, சட்டை போட்டிருக்காரு. சட்டை போட்டாக்கா லாசருவின் கல்லறையில கல் உருட்டி எடுத்தா உள்ள எப்படி புகை தெரியுமோ அத மாதிரி வயிற்று பக்கத்துல 2 பக்கத்தையும் திறந்து கிடக்கு, லாசருவின் கல்லறை திறக்கப்பட்ட மாதிரி. அப்புறம் அந்த சோத்திரம் கீழே பார்த்தாக்கா லுங்கியை கட்டிட்டு இருக்காரு. லுங்கியை கட்டிக்கிட்டு பட்டன் வடித்த ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு தலைக்கு எண்ணெயை கூட சரியா தேய்க்காம கர்த்தர் நல்லவே அதோடு கடைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சிரிச்சிட்டு இருக்காரு. நான் தூரத்துல இதை பாக்குறேன். எனக்கு பரிதாபமா இருந்தது. ஒரு பொன்னாபரணமா இருக்க வேண்டிய, மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டிய, முன்மாதிரியா இருக்க வேண்டிய ஒரு ஊழியக்காரருடைய சரீரம், அவருடைய தோற்றம் இங்கு கர்த்தர் நல்லவே அந்த அஸ்தகடகத்தை எரிந்ததை போல, அஸ்தகடகமே இல்லாததை போல இருக்கிறார்.
இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவருடைய ஊழியக்காரனாகி நானும் சொல்றேன், தயவு செய்து நீங்க ஒரு பொன்னாபரணமா இருங்க. இரண்டாவது, பொன் அணிகலன்களா இருங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு தனியா வித்தியாசமா இருக்கணும். ஆள்ல போல செருப்பு அது ஒரு தனியா வித்தியாசமா இருக்கணும். உங்களுடைய உடை பாவனை ஒரு தனியா வித்தியாசமா இருக்கணும். அது பொன் அணிகலன்களை போல இருக்கணும். இப்ப இந்த அஸ்த கடகத்தையே பாருங்க. முதல் அஸ்த கடகம் கீழே கடந்துச்சு சவுலுடைய ஜீவியத்தில். இரண்டாவது அஸ்த கடகம் ஓசத்திர சீயோன் குமாரத்திலிருந்து உறிந்து கொள்ளப்பட்டது, அங்கு நிர்வாணம் ஆயிடுச்சு. இப்ப மூணாவது அஸ்த கடகத்தை பற்ற சொல்றாரு, இனிமே நீங்களாவது பொன்னாபரணமா இருங்க, பொன் அணிகலன்களை போல இருங்க. ஓ, அதுதான் ஒரு விசுவாசிக்கு, அது தேவ பிள்ளைக்கு அழகு. நம்முடைய தரித்திரியம் இருக்கலாம் பிரதர், தரித்திரியத்தை வெளியே காட்டக்கூடாது. நமக்கு பஞ்சம் இருக்கலாம் சகோதரி, பஞ்சத்தை வெளியே சொல்லக்கூடாது. நமக்கு குறைவுகள் இருக்கலாம், ஆனா குறைவை அங்கு பறைசாற்றக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மத்தியிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவின் ரூபத்தை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் மூணாவது அஸ்த கடகம். அது நல்ல பொன் ஆபரணம், நல்ல பொன் அணிகலன்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நேரம் இல்லாத காரணத்தினால் நான்காவதாக கடைசியாக ஒரு அஸ்த கடகத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். நான்காவது அஸ்த கடகம் எது? என்னாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 50வது வசனம். என்னாகமம் 31:50 வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 31 அதிகாரம் 50வது வசனம். ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பரணிகளாகிய பாதரசங்களையும் பாதசரங்களையும் அஸ்த கடகங்களையும் மோதிரங்களையும் சாதனைகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தோம் என்றார்கள். ஆமென். இங்கு இந்த 4வது அஸ்த கடகத்தை பார்க்கும் போது அந்த வார்த்தை சொல்வது இது பொற்பணிகளாகிய என்று பார்க்கும். பொற்பணிகளாகிய பாதசரங்களையும். எனக்கன்பான தேவச்சனமே, இப்போ 4வது இந்த அஸ்த கடகம் எங்க வருதுன்னாக்கா, நேர கர்த்தருடைய பிரதான வாசலுக்கு வந்துச்சு, நேர பிரதான சன்னிதானத்துக்கு வந்துச்சு. நேரா இந்த அஸ்த கடகம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துருச்சு. உள்ளே வரும்போது இந்த 4வது அஸ்த கடகம் எப்படி வருதுன்னாக்கா, பொற்பணிகளை போல. பொற்பணிகள் என்று சொன்னா நல்ல தங்கத்தை உருக்கி அதிலே நுணுக்கமான வேலைப்பாடு செய்த அதற்கு பேர்தான் பொற்பணிகள். அந்த பொற்பணிகளை இப்ப பாதசரங்கள், அது அழகா வேலைப்பாடெல்லாம் நல்ல நுணுக்கமான வேலைப்பாடுகளை கர்த்தர் செஞ்சுட்டு அதை கடைசியா என்னவா மாத்துறான்னா பாதசரங்கள், அதை கொண்டு போய் காலில் கட்டுகிற சலங்கையா மாற்றுறார். இது எதை குறிக்கிறது தெரியுமா? உங்க ஜீவியத்துல சவுளை போல விழுந்து போன அஸ்த கடகமா இல்லாம, சீயோன் குமாரத்திய போல உறிந்து போட்ட அஸ்த கடகமா இல்லாம, நல்ல சுத்திரம் பொன் அணிகளாகிய அஸ்த கடகமா மாற்றி, பொன் ஆபரணத்தின் அஸ்த கடகமா மாற்றி, இவ்வளவுதான் இங்க பொன் அணிகளாயும் பொன் ஆபரணங்களா மாறினாலும் நாம் என்றைக்குமே பாதசரங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதம். அவருடைய பாதத்தில் விழுவது ஒன்றுதான் நம்முடைய கடமை. நான் பொண்ணா மாறிட்டேன், நான் பொண்ணு அணியா மாறிட்டேனாக்கா உடனே நான் தான் பெரிய ஆள் கிடையாது. எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் பாத சரங்களாய் நம்முடைய ஜீவியம் மாறும் போது தேவன் நம்ம எங்க கொண்டு போவார் தெரியுமா? நேர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போயிடுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாத சரங்களின் அனுபவம் உங்க ஜீவியத்தில் இருக்கிறதா? நல்ல ஒரு தாழ்த்துகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா?
ஓ சோத்திரம், அந்த தாழ்த்துகிறேன் அனுக்கிரகத்தின் இருதயம் உங்களுக்குள் இருக்கிறதா? அதை இப்ப கவனித்து பாருங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான். கடைசியான்னு சொல்லி பார்க்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். இந்த பாத சரங்கள் என்பது, ஆண்டவரே என்னுடைய பாதங்கள் உம்முடைய சந்நிதியில் நிற்கிறது என்று கர்த்தருக்கு முன்பாய் அர்ப்பணிப்பதை காண்பித்து. தாவீதை பாருங்க, அரண்மனைக்கு போவார், பாட்டுக்கு போவார், யுத்தத்துக்கு போவார், ஓடி போவார், ஜனங்களோடு போவார், எல்லா இடத்துக்கு போவார். ஆனா கடைசி எங்க வந்து நிற்பார்னா கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பார். அதனாலதான் அவர் சொன்னார், நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். ஓ, நான் எங்க சுத்தினாலும் என் பாதம் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரும். என் பாதம் கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும். இப்ப இந்த அஸ்த கடகம் எங்க நுழைஞ்சிருச்சு பாருங்க. கர்த்தருடைய வீட்டுக்குள் வந்துருச்சு, கர்த்தருடைய பலிபீடத்துக்கு வந்துருச்சு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்துருச்சு. எங்க கொண்டு போய் காணிக்கைய வைப்பாங்களோ அந்த காணிக்க வைக்கிற இடத்துக்கு இந்த அஸ்த கடகம் வந்து விட்டது. இதுதான் இறுதி கட்ட மனுஷனுடைய, இறுதி கட்ட மனுஷியுடைய ஜீவியமா இருக்கணும். நீங்க இளம் பருவத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கலாம், வாலிபத்திலே தறிக்கட்டு போனவர்களாய் இருக்கலாம், அடுத்த கட்டத்திலே விளைவீனமானவர்களாய் இருக்கலாம். ஆனா நீங்க மரணத்தை நெருங்க, வாழ்க்கை முடிவுக்கு வர 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 உங்க அனுபவம் அப்படியே தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி சமாதானமாகி எப்படியாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைஞ்சது, எப்படியாவது கர்த்தருடைய சந்நிதியில் நுழைஞ்சது, எப்படியாவது கர்த்தருடைய வீட்டுக்குள் நுழைஞ்சிடும். அதுதாங்க முக்கியம். அந்த ஒரு அனுபவத்துக்கு நீங்க ஆயத்தமா? இன்னைக்கு மரித்தாலும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பேன், இன்னைக்கு மரித்தாலும் நான் கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் இருப்பேன், இன்னைக்கு மரித்தாலும் என் பாதம் அவருடைய பாத சரங்களாய் போய் அங்க நிற்கும், அது கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கும் என்று சொல்ல முடியுமா? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் புத்தகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட எலியா மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல ஒளிவு மறையில வந்து வெளிப்பட்டார். இது எதை குறிக்கிறது? அந்த பரிசுத்தவான்கள் மரித்தாலும் வாழ்கிறவர்களாய் இருக்கிறார். எப்படி? அவர்கள் தங்களை பாத சரங்களாய் அர்ப்பணித்தார். அந்த பாத சரங்களாய், நெற்றிக்கட்டாய் அல்ல, தலை கிரீடமாய் அல்ல, மர்க்கவசமாய் அல்ல, இந்த அஸ்த கடகம் தேசிய பாத சரமாய் மாறினதை போல ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆகும், ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் சொன்னதை போல நம்முடைய ஜீவியம் அவர் பெருகுவதற்கும் நாம் சிறுகுவதற்கும் ஏதுமான அந்த பாதசரமா இருந்தா நம்மையும் அஸ்த கடகமா மாற்றி ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார். இந்த சத்தியம் உங்களை சந்திப்பதாக, இந்த வெளிப்பாடு உங்களை தொடுவதாக, இந்த வார்த்தையின் விளக்கம், வியாக்கியானம், இந்த உபதேசம் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துவதாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் பிரதான ஆசாரிகள் நிற்கிற இடத்திலும், கர்த்தருடைய காணிக்கை பெட்டி வைக்கப்பட்ட இடத்துல என்னையவே காணிக்கையாய் கொடுத்து பாத சரமாய் நான் வந்து உங்களுடைய பாதத்தில் நிற்கிறேன் என்று கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே. சோத்ரம் 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 சோத்ரம். அப்பா, நல்ல ரத்த கடங்களா எங்களை வைக்கப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்ரம் 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 துதிக்கிறது தாவே நமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே, என்னை அது சன்னிதானத்தில் வருகிற
நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அபிஷேகிக்கப்பட்ட இந்த ராத்திரி வேளை நீர் அஸ்த கடகத்தை கொண்டு சத்தியத்தை சத்தியமாகவும் உபதேசத்தை உபதேசமாகவும் அன்பை அன்பாகவும் கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொள்ளுதலோடும் விளங்க காட்டினதுக்காக அநேகருக்கு தெரியாத விளக்கங்களையும் பலகருக்கு தெரியாத வியாக்கியானங்களையும் அநேகர் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஓமைகளையும் ஆண்டு சொல்லிக் கொடுத்ததற்காக உடைய பிள்ளைகள் ஒரு காலம் சவுளுடைய அஸ்த கடகத்தை போல கீழே போட்டு விட்டவர்களாய் இருக்கக்கூடாது. உடைய பிள்ளைகள் ஒரு காலம் சியோனின் குமாரத்திகளைப் போல உறிந்து கொள்ளப்பட்ட அன்றொரு தோல் உரிக்கப்பட்ட அஸ்த கடகங்களாய் இருக்கக்கூடாது. உடைய பிள்ளைகள் பொன் ஆபரணங்களாய் செய்யப்பட்ட அஸ்த கடகங்களாய், பொன் அணிகலன்களை போன்ற அஸ்த கடகங்களாய், எல்லாவற்றை விட உடைய பிள்ளைகள் ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நல்ல பொன்னணிகளின் அஸ்த கடகங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு பணிகள் நிறைந்த அந்த சுத்திர பாதஸ்தரங்களின் அஸ்த கடகங்களாய் மாறி கர்த்தருடைய சந்நிதியில் நுழையட்டும், கர்த்தருடைய பாதத்தில் நுழையட்டும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழையட்டும். ஆண்டவரை யூதாஸ் காரியத்தை போல எதையும் இழந்து விடாதபடி எலியாவை போல நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிறேன், இனி கேட்க போகிறேன், எல்லாரையும் நல்ல அஸ்த கடகங்களாய் மாற்றிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.